தள்ளறிய பெருநீதி தனியாறு புகமண்டு பள்ளம் எனும் தகையானை பரதன் எனும் பெயரானை எல்லறிந்த குணத்தாலும் எழிலாலும் இவ்விருந்த வல்லலையே அணையானை கேகையர்கோன் மகள் பயந்தாள் எழுதுறார். என்னன்னா பரதன் எப்பேற்பட்டவனா இருக்கிறானாமா. எப்பவுமே கம்பன் ஒவ்வொருத்தரையும் ஆரம்பத்திலேயே சொல்லிடுவார் அவருடைய தன்மையை. கம்பன் சொல்லுகிற பொழுது சொல்றாரு, தள்ளறிய பெருநீதி தனியார் புகமண்டு. என்ன பண்றாங்களா, யாராலும் விளக்க முடியாத இந்த நீதிகள் எல்லாம் என்ன செய்தான், ஒன்று திரண்டு அப்படி ஒரு பள்ளத்தை தேடி ஓடுகிறதாம். அந்த பள்ளம் பரதனின் உள்ளம் என்று சொன்னார். அந்த பள்ளமே பரதனின் உள்ளம்னு சொன்னார் இல்லையா. அப்படிப்பட்ட நீதிகளை தன்னகத்தே கொண்ட பரதன் போல அமராத இந்த நீதிகளை எல்லாம் தன்னகத்தே கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் தான் இந்த அமர்நீதி நாயன்மார் என்கின்ற நாயனார்.